திமுக கூட்டணி வந்து பாதிக்காதது. எப்படின்னாக்கா திமுக கூட்டணி இப்போ வந்து இருக்கிற கூட்டணி அவங்க அப்படியே நிலையாக நிற்பாங்க பொழுது. அதாவது எப்படின்னாக்கா அது வரைக்கும் கூட்டணி வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ திருமாவளவன், இப்போ கம்யூனிஸ்ட்டு, இது மாதிரிலாம் வந்து இருக்கிற காங்கிரஸ் எல்லாருமே திமுக கூட்டணி தான் இருப்போம், திமுக மறுபடியும் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதேமாதிரி மக்களும் திமுக மறுபடியும் வரும்னு தான் சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து தான். ஸ்டாலின் வந்து சிறப்பாக தான் செயல்படுறாரு. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு தராங்க. கிராமப்புறத்துலையும் நல்லா செஞ்சு தராங்க. இதை நம்ம கண்கூட பார்க்குறோம். திமுகவுக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. நான் திமுக வந்து அவங்களுடைய அவரேஜ் பர்சன்டேஜ் இருக்குது. அவங்களுக்கும் சில அலையன்ஸ் பார்ட்டிஸ் இருக்காங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி பார்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஏடிஎம்கே லிங்க்குக்கு. அதனால் அதை வச்சு நம்ம அதுக்கு இவர் வேறு எஸ்ன்றார், யார், விஜய், நாங்கள் கூட வர்றதுக்கு சம்மந்தமாக இருக்குது. திராவிட கட்சிக்கு எதிராக இது வேணால் யார் வேணாலும் வரும் அப்படின்ற மாதிரி அவருடைய போக்கில் இருக்குது. அது வந்து காலப்போக்கில் தான் தெரியும். இப்போ இவரும் அதான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருனாக்கா, இது ஒன்றும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக போகணும்னு சொல்ல முடியாது, இது வந்து அரசியல், இது வந்து காலப்போக்கில் தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. யோசிக்கணும், எல்லாருமே யோசிச்சு முடிவு எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா அவங்க கட்சியில தாவேக்காவும் சரி அதிமுகவும் சரி அவங்களோட முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னா இந்த பக்கம் எடப்பாடின்னு சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் விஜய் சொன்னாங்க. ஒருவேளை கட்சி கூட்டணி அமைஞ்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா முதல்வரா யாரு இருக்கணும்? விஜயா இருக்கணுமா, எடப்பாடியா இருக்கணுமா? அது எப்படிங்க, எடப்பாடி தான் வரும். ஏன்னா அவரு தானே சீனியாரிட்டின்னு பார்த்தா அவர் தான். இவர் வயசு வரலாம், துணை முதலமைச்சராக வரலாம் தவிர, பட் முதலமைச்சருக்குன்ற போது தனியாக இண்டிவிஜுவலாக இருந்தால் யாரும் ஒன்று கேட்க போகிறாங்க. இப்போ இண்டிவிஜுவல் பார்ட்டி நான் இருக்குன்னா யாரும் அது அப்ஜெக்ஷன் கிடையாது. அஃப்கோர்ஸ் இவர் இது மாதிரி அலைன்ஸில், அதுவும் மெஜாரிட்டி அலைன்ஸு அது மாதிரி இருக்கும்போது இவர் எப்படி நம்ம